எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தியார விசாரணைக்கு அழைக்காமலே விசாரணை அந்த ரசீது கொடுக்காமலே விசாரணை பண்ணதாகவும் அரசு பண்ண 500 பேர்பட்ட போலீஸ் மூலம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கொலை குற்றவாளி கூட அரை மணி நேரம் விசாரிச்சு டீட்டெயில் இருக்கிற நம்ம தமிழ்நாடு போலீஸ் அவர் 10 மணி நேரம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இதை பத்தி நம்ம பொதுவெளியில பேசினா இது யாருக்கும் பாதகமா மாறிவிடக்கூடாது. அதனால இன்னும் 2-3 நாள் அவுட்கம் வரப்போகுது நீதிமன்றத்துல, வந்த பேர் பேசுவோம். ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை வழக்குல என்ன அப்டேட்? அதாவது 23ஆம் தேதி எல்லா கொலை குற்றவாளியும் உயர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை எடுக்கணும்? நீங்க அது காவல்துறை நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அது நீதிமன்றத்தை தான் அணுகணும். காவல்துறை அதுக்குள்ளேயே நீங்க கேட்ட பதில சொல்லணும். தலைவர்களை ஒடுக்குமுறை பண்ற மாதிரி ஒரு கண்டிப்பா அது நடக்கக்கூடாது, தடுத்து நிறுத்தணும். அந்த முயற்சிக்காக தான் நம்ம அரசியல்லயே இருக்கோம். அதுக்காக நம்ம தொடர்ந்து குரல் கொடுப்போம். திமுக கூட்டணியில அங்கம் பெற்றீங்க. கூட்டணி வர காலத்துல சீட்டு அதிகமா உணர்வுத்தி கேட்கப்படுமா? அது எங்க அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும். எம்ஜிஆர் 1980 திணறி போயிட்டாரு. கடந்த கால தேர்தல் எல்லாம் பாருங்க. 1980 நாடாளுமன்ற தேர்தலை எம்ஜிஆராலேயே வெற்றி பெற முடியல. ஆகையால திரைப்படத்துறையில இருக்கிறவங்க பெருமைக்குரியவர்கள், மாற்று கருத்து கிடையாது. ஆனா மக்கள் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களான்னா அதுக்கு 1980 நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். கட்சி தலைவர் பதவியில போட்டி இருக்கிறதா சொல்றாங்க. அது ஏற்கனவே நான் ஒருபோதும் என்ன தலைவர்னு சொல்லிக்கிட்டு தான் கிடையாது, தலைவரா நான் நினைச்சுக்கிட்டு தான் கிடையாது. நான் எப்பவுமே தொண்டன் தான், எப்பவுமே சோல்ஜர் ஆஃப் த பீப்புள். அவங்களுக்காக உழைக்கிறது தான் இருக்கும். இந்த பதவிலாம் என்பது ஒரு துண்டு மாதிரி கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தோலுக்கு போகும். அதனால என்னைக்குமே நான் தலைவர்னு பார்த்ததுதான் கிடையாது. இப்ப கூட பொதுக்கணக்கு தலைவர்னு அது மாதிரி நடக்கிறதா கிடையாது. என்னுடைய வரம்பு என்னவோ அதை மீறி போக மாட்டோம், அதுக்குள்ளதான் செய்வோம். 2026 தேர்தல் பிரகாசமா இருக்கும்.